வணக்கங்க. வணக்கம் ஐயா. வர சொன்னீங்களா? ஆமாம்மா. வருத்தப்படாதீங்கம்மா. செல்வா எழுது நீங்க மட்டும் இல்லம்மா, நாங்களும் தான். எல்லாம் எங்க விதி ஐயா. மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. 25 வருஷத்து வாழ்க்கை இப்படி எடுத்து போச்சு. ஐயா, எப்படி இருந்த எங்க அண்ணி இப்ப எப்படி ஆயிட்டாங்க? வருத்தப்படாது. தம்பி, எங்களுக்கெல்லாம் நீதான் ஆறுதல் சொல்லணும். நீ எப்படி உடஞ்ச எழுத இப்படி கண்ணத்தோட இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்குமா? ஐயோ ஐயோ, இதெல்லாம் வேணாங்க ஐயா. மா, உங்க பொண்ணோட திருமண செலவுக்குமா, எதிர்கால செலவுக்குலாம் என்ன பண்ண போறீங்க? ப்ளீஸ் வாங்கிக்கங்கம்மா, வாங்கிக்கங்கம்மா, ப்ளீஸ் வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அதெல்லாம் வேணும். உங்களுக்கு எப்ப எந்த உதவி தேவைனாலும் கந்தசாமிகிட்ட சொல்லி அனுப்புங்க, நாங்க செய்யறோம். ஓகே, வரேங்க ஐயா. நன்றி. போயிட்டு வாங்க. வாங்க நீ. என்ன கல்யாணி, ஏதோ மலரை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்டு இருந்தியே, என்ன விஷயம் கல்யாணி? நம்ம மலர அந்த ரோஜி டிவி கேம்பரர் பிரேம் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான் அறிவு. நீ என்ன சொல்றன்னு புரியல. நம்ம மலரை காதலிக்கிறதா சொல்லி தடாகத்துல உள்ள தாமரை மலர் போல இருந்த நம்ம மலரோட மனச காத்துல சிக்கின காத்தாடை போல அலப்பாய விட்டுட்டான். மலர் பிரேமுக்கு ஃபோன் பண்ணிச்சா? பண்ணாலே, ஆனா அவளுக்கு லைன் கிடைக்கல. அப்புறம் அவன் வேலை செய்யற ரோஜா டிவிக்கு கால் பண்ணா. அவனங்க வேலையை விட்டு தூக்கிட்டதா சொன்னாங்க. பிரேம் எதுக்கு வேலையை விட்டு தூக்குனாங்க? பிரேம் வந்து பெண்களோட விஷயத்துல படு மோசமா நம்ம மலர் மாதிரி பல பெண்களோட வாழ்க்கைக்கு எடுத்திருக்கான். அந்த அப்பாவி பெண்களோட வரிசையில நம்ம மலரும் ஒரு எண்ணிக்கை. இப்ப நான் என்ன செய்யணும் கல்யாணி? விதி அறிவு. நீ அவளை கர்ப்ப கிரகமா சுத்தி வர, ஆனா அவ உன்னை சாதாரண பக்தனா கூட பார்க்காம கோயிலுக்கு வெளியே நிக்கிற காவலாளியா பாக்குறா. ஆடு கசப்பு கடைக்காரனை தான் நம்புமா. நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த நேரத்துல அவளுக்கு ஆதரவா இருக்க வேண்டியதுதான். மலருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சார், என்னையா இவ்வளவு லேட்? பேப்பருக்கா வெயிட்டிங்கயா? பேப்பரை பாருங்க சார். ஹெட் நியூஸ் உங்க பையன் நியூஸ். ஹெட் நியூஸ் என் பையன் நியூஸ். கமலா, படிச்சு படிச்சு சொன்னேனே கேட்டியா? இடம் கொடுக்காதேன்னு சொன்னேனே கமலா. என்னங்க பாரு, உன் பையன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு. அப்படி என்ன ஊர் உலகத்தில் இல்லாத என் பையன் பண்ணிட்டான்? முட்டைன்னா தெரியும். ஒன்னால தாண்டி அவன் இவ்வளவு தூரம் கெட்டு போயிருக்கான். ஹேய் பிரேம், பிரேம், என்னப்பா டென்ஷனா இருக்க? எல்லாம் ஒன்னால தான்டா. நான் என்னப்பா பண்ண? என்ன பண்ணியா ராஸ்கல்? வர்றா. இதெல்லாம் நீ பண்ண வேலை தானே? ஆமா, நான் தான் கொடுத்தேன். என் பிரியாவை எடுத்த மாதிரி எல்லா பொண்ணுங்க எடுத்துட்டு அதை பார்த்து நான் சும்மா இருப்பேனா? என்ன பண்ணுவ? ஏய், உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஏய், யார் மேல கை வைக்கிறா? யார் மேல கை வைக்கிறா? ஏன் மேல? அடி கொல்லுடா. விடுங்க, கை வைக்காத. விடுங்க, விடுங்க சார். சார் விடுங்க. சார் விடுங்க, ப்ளீஸ். சார் விடுங்க. விடுங்க சார். யார் மேல? சார் இந்தாங்க மேடம் ஃபோன். கொன்னுடுவா. சார் ப்ளீஸ் உட்காருங்க. சொல்லுங்க மேடம். பாருங்க சார். பிரேம், நீ முதல்ல வெளிய வா. இதோ வர மேடம். காஞ்சனா மேடம் பாத்துட்டு வந்து உன்னை வெச்சுக்கடா. ஓடா, போயிட்டு வந்து பேசிக்கலாம். சார் உட்காருங்க சார். லூசா சார் இவன்? மேடம் பாத்துக்குவாங்க சார், நீங்க உட்காருங்க. Come on, yeah. Hi. நீங்க மட்டும் கால் பண்ணலன்னா அவனை கொன்னு இருப்பேன். அவ்வளவு ஆத்திரம். பேப்பரை பாத்தீங்களா? பார்த்தேன். அதுக்கப்புறம் நீ எங்க வருவேன்னு எனக்கு தெரியும். அதான் ஜிம் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி பிரேம் ரஞ்சித்தை அடிக்க வர்றான்னு சொல்லிட்டேன். மேடம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன். என் பேரை பேப்பர்ல போட்டு நார் அடிச்சிட்டான். மேடம், வீட்ல வேற எங்க அப்பா என்ன கை கழுவிட்டாரு. என் மூஞ்சிலே முழிக்காதன்னு வேற சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கு என்ன தீர்வு காண போற? தீர்வை நீங்க தான் சொல்லணும் மேடம். உங்க கைய காலா நினைச்சுக்கிறேன். என்னை கை விட்டுறாதீங்க மேடம். என் வாழ்க்கையே உங்ககிட்ட தான் இருக்கு. கலங்காத பிரேம், இந்த காஞ்சனா இருக்கா, எந்த காரியத்தையும்
கச்சிதமா முடிச்சிருவா. எல்லா செயலுக்கும் முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரீத்துவ கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்காக நீ என்ன ஏமாத்திட்டியே. நேற்று நம்பினதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனையா? கல்யாணி, நான் மோசம் போயிட்டேன். சரி சரி வீட நீ மனசு போட்டு குழப்பிக்காத. நீ வீட்ல இரு, நான் வந்துட்டு இருக்கேன். சரிடி, சீக்கிரமா உடனே வந்துடுறேன்டி. பிரேமனை கை விட்டுட்டாருடி. நீ முடிவு பண்ணிக்கிறதா? பேப்பர்லயே வந்துருச்சு. அப்புறம் என்னடி? அதே பேப்பர்ல வதந்தின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? இது வதந்தியா? ஏய், நீ இப்பதான் தைரியமா இருக்கணும். அம்மா வேற வந்துட போறாங்க. அழாத, கண்ணத்துக்க. நீ கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாடி. அறிவை வர சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். சாரி கல்யாணி, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? வர சொன்னீங்களே, விஷயத்த சொல்லுங்க. பாப்புலர்னு தெரிஞ்சா இப்ப அவன் இவளை பார்க்காம கூட போயிட்டான். நம்ம ஊர்லயே ஒன்னைய விரும்புற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோ நான் சொன்னேன். கேட்டாளா இவ? புகழ் இவ கண்ணை மறைச்சிருச்சு. வேலியில போற ஓனான மடியில விட்டுக்கிட்ட கதையாயிடுச்சு. இப்ப மலர் எப்படி நொந்து போயிருக்கும் போது நீ இப்படி பேசக்கூடாது. பிரேம் அவன் கூட ஒர்க் பண்ற பொண்ண கல்யாணம் பண்ண போறான். இவ வாழ்க்கை அவ்வளவுதான். இப்ப கூட மலர் ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் பிரேம் அளவுக்கு பர்சனாலிட்டியா இல்லைனாலும் மலரை நான் உண்மையா நேசிக்கிறேன். அறிவு மாதிரி ஒரு நல்லவனை நீ பார்க்கவே முடியாது. உன் முடிவை மாத்திக்க பாரு. மலர், நீ பிரேம மறந்துட்டு உன் வாழ்க்கையை மாத்திக்கோடி. முடியாதுடி. ஏன்? ஏன்னா நான் பிரேம் கிட்ட காதல்ல மட்டும் ஏமாறல. வாவ், வாட் a beautiful place this is. இந்த மாதிரி ஒரு லொகேஷன் இது வரைக்கும் என் லைஃப்ல பார்த்ததே இல்ல. நிஜமாவா? என்ன நிஜமாவா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் இங்க ஷூட்டிங்காக வரல, உன்னை பார்க்கணும்னு தான் வந்தேன். என்ன சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. நீ என்ன நம்பலல? சத்தியமா சொல்றேன், எனக்கு நீச்சலே தெரியாது. உனக்காக நான் இப்ப என்ன விடு. நீ நம்பலல? நான் என்ன பண்றீங்க பிரேம்? என் மேல உங்களுக்கு அவ்வளவு அன்பா பிரேம்? நான் சென்னையில பிறந்து வளர்ந்தவன். ஆனா உன்ன மாதிரி மண் வாசனை உள்ள பொண்ணை மணக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அந்த பெண் நம்ம ரெண்டு பேரும் லோன்லியான இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அப்பவே அவங்ககிட்ட ஒன்று சொல்லான்னு வந்தேன். நான் நேரடியா விஷயத்த சொல்லிடுறேன். 1000 பேரை கூப்பிட்டு ஒரு திருமணத்தை நடத்தினாலும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அந்த 1000 பேர் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. 4 செவத்துக்குள்ள 20 மட்டும்தான் இருப்பாங்க. அந்த 20 இணைஞ்சாதான் அந்த திருமணத்துக்கே அர்த்தம். ஆமா பிரேம், உண்மைதான். அப்பதான் அந்த இரவு முழுமையடையும், தெரியுமா? அப்போ நாம இங்க இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் பிரேம்? இன்னுமா புரியல? புரியலையே. புரிஞ்சுக்கிட்டா எதையும் தெரிஞ்சுக்கவே முடியாது.
என்ன மலர், ஏன் டல்லா இருக்க? நான் என்னையே உங்ககிட்ட கொடுத்துட்டு இனிமே கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் என்னை எழுந்ததுக்கு சாட்சி இந்த காவிரி தாய் மட்டும்தான். என்னை கைவிட்டுறாது பிரேம். ஏய், இந்த காவேரி தாய் மேல சத்தியமா உன்னை கைவிட மாட்டேன். அடுத்த முறை நான் வரதே உன்னை கல்யாணம் பண்ணிக்கதான். இது சத்தியம். நான் கிளம்புறேன் மலர். ஏய், ஏன் சோகமா இருக்க? நான் எழுந்தவன், நீ வாழ்ந்தவன். ஆடுகளத்துல எப்பவும் சேவலுக்கு தான் மரியாதை, பெட்ட கோழிக்கு இல்ல. பிரேம், நான் திரும்பவும் கேக்குறேன், என்னை கைவிட்டுறாத பிரேம். கவலைப்படாத மலர், எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து இந்த மாசமே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். அடுத்த மாசம் கல்யாணம். டோன்ட் வரி. நீ வர வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். Of course. விடாத. I'll be back. Bye. கவலைப்படாம இரு. நான் வரேன். Bye. டாடா. Bye. நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன், சத்தியமா இதான் நடந்துச்சு. நம்ம கல்யாணி இப்ப என்னடி செய்ய போற? என் கற்ப கேட்டவன் கிட்ட நியாயம் கேட்க போறேன். நியாயம் கிடைக்கும் நினைக்கிறியா? கற்ப தெய்வமா மதிக்கிற எனக்கு அந்த தெய்வம் கை கொடுக்கும். இப்ப நம்ம எல்லாரும் சென்னைக்கு போய் பிரேமோட கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க. மலர், நீங்க ஊருக்கு போகும்போது உங்க சித்தப்பாவையும் கூட சேர்த்து கூட்டிட்டு போங்க. ஏன்னா உங்க அம்மாக்கு தெரியாத இந்த விஷயத்த உங்க சித்தப்பாவால மட்டும் தாண்டி சமாளிக்க முடியும். அவர் வந்தாருன்னா உங்களுக்கு பாதுகாப்பாவும் இருக்கும்ல. நான் உங்க கூட வரலன்னு கோச்சிக்காதடி ப்ளீஸ்.